இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. இன்னைக்கு 2வது நாள். இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. என் ஒய்ஃப் உள்ள இருக்கா. முன்னாடி ஒரு மந்திரி பொண்ணை கடத்தினப்போ ஒரு பொண்ணுக்காக 6 பேரை ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப 100 பேருக்காக ஒருத்தனை ரிலீஸ் பண்ணக்கூடாதா? எங்கள் தலைவர் மத்திய அமைச்சர் ராமமூர்த்தி அவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் மாநிலத்தில் ரத்த ஆறு ஓடும். அதற்காக 100 தொண்டர்கள் இங்கு தீக்குளிக்கவும் தயாராக இருக்கிறோம். மத்திய அரசின் இந்த மெத்தன போக்கை கண்டித்து நாளை மாநிலம் முழுவதும் கடையடைப்பு நடத்தப்படும் என்பதை இங்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். नमस्ते। नमस्ते। मैं जनगणना से आई हूँ। आपका नाम क्या है? लक्ष्मी देवी। बड़े कितने लोग हैं? 2। नमस्ते जी। हाँ जी नमस्कार। मैं सेंसे से आई हूँ। आपका नाम क्या है? मनीष। एज कितनी है? 35। अरे सेंसस से कोई आया है? शादी हुई है क्या? हम लोग सब बैचलर है। घर के मालिक का नाम क्या है? यहाँ मालिक वालिक कोई नहीं है। हेलो, फिर क्यों आई हो? हाँ? சீக்கிரம் முடியும் நினைக்கல. ஆமா ஆமா. ஏய் மேனன் மேனன் ஏய் மேனன் सब लोग बंदूक नीचे डालो, अपने अपने बंदूक नीचे डालो और नहीं तो मार डालूंगा इसे। कोई बेवकूफी मत करना। सबको बंदूक नीचे डालने के लिए बोलो, नहीं तो मार डालूंगा। ओके ओके ओके, उसे कुछ मत करना। नीचे डालो। अबे कोई चालाकी नहीं।
You look very stressed. What to do, Ravi? ஒரு பக்கம் அவங்களோட டிமாண்ட்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்களோட பிரஷர். எப்படா முடியும்னு இருக்கு. இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? Frankly speaking, Ravi, நேர ஆக நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி பேசஞ்சர்ஸோட ரிலேட்டிவ்ஸ் தர்ணா பண்றாங்க. மினிஸ்டரோட ஆளுங்க ஆட்சியை கவுத்துடுன்னு பயமுறுத்துறாங்க. இவங்க நம்ம மினிஸ்ட்ரியே போட்டுருவேங்கிறாங்க. இல்ல சார், நிச்சயமா மினிஸ்டர் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. We can't be sure about it. No? I'm sure, sir. மினிஸ்டர் தான் அவங்க ட்ரம்ப் கார்டு. அவரை கொண்டுட்டாங்கன்னா நம்ம உள்ள போந்துருவோம்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ரிஸ்க் எடுக்க இவங்க தயாரா இல்லையே. You know something? கேபினெட் மீட்டிங் இன்னும் போயிட்டே இருக்கு. இவங்களுக்கு எலெக்ஷன் பத்தி மட்டும் தான் பயம். நாட்டை பத்தி யாருக்கும் கவலை இல்ல. வயிற்றுச்சலா இருக்கு சார். என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டு தலைவடிச்சு செத்து போனான். இந்த மாதிரி 1000 இழப்புகள் எதுக்குமே மரியாதை இல்லையே சார். சோ யூசுப் கானை ரிலீஸ் பண்ண போறாங்களா? பேசஞ்சர்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. What? Go! Hey! Hey! Ravi! Oh my God. Oh no! Oh my God! No! Is he dead? I hope so. பாத்தீங்களா? எங்க பேச்சு மீறி நடந்தா இப்படிதான் நடக்கும். Don't act stupid. Don't. Back up. Don't act stupid. Do you understand? किसी और को मरना क्या? देख लो. I kill all of you. Are you guys crazy? நீங்க கொடுத்த டெட்லைன் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள ஏன் காட்டு மேல தெரியுமா நடந்துக்கிறீங்க? நானும் டிவி நியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேச்சு வார்த்தையில் எந்த முன்னேற்றம் இல்லன்னு சொல்றோம். மீடியாக்காரன் 1000 சொல்லுவான். அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. நீங்களும் ஏதோ பொறுப்பா சொல்ல மாட்டீங்களே. அதனால தான் ஒருத்தர் ஓட விட்டு சுட்டோம். You are mad. இது ஒரு சாம்பிள் தான். ஈவினிங் ஏதாவது கதை சொல்லி சமாளிக்கலாம்னு தப்பு கணக்கு போட்டீங்கன்னா அடுத்த போனவங்க மினிஸ்டர் தான். எஸ் சார் கண்டிப்பா சார் நிச்சயமா. சீஃப் எடிட்டர் போன்ல கண்ணா பின்னா திட்டுறாரு. ஏன் சார் ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்? என்னையா ரிப்போர்ட் பண்றோம்? எல்லாரும் பண்றதான நாமளும் பண்றோம். எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது வேணும்னு அவர் கேட்கறாரு. யோசிச்சு பாரு, அந்த ஃபிளைட்டோட ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சுன்னா எவ்வளவு சென்சேஷனலா இருக்கும். டிஆர்பி ரேட்டிங் அப்படியே எகிரிடும் இல்ல? எப்படி சார் ஏர்போர்ட் வாசல் கிட்டே போக முடியல? அவ்வளவு டைட் செக்யூரிட்டி. அவன் ராஜ்பவன்ல இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டானுங்க. சார் உள்ள போறதே கஷ்டம். இதுல கேமராவோட எப்படி? செல்போன் கேமரால கிளாரிட்டி அவ்வளவுதான். என்னையா பென் கேமராவில இருந்து பட்டன் கேமரா வரைக்கும் எல்லா கேமராவும் வந்தாச்சு. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ஃபிளைட் ஃபுட்டேஜ் வேணும். இல்ல மனசுல பயம் இருந்தா வேற பாத்துக்க. இவன் பேர் அஸ்லாம். சென்னை ஏர்போர்ட்ல இந்த ஃபிளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி இவன் தான் டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணிருக்கான். இப்ப ஆள் மிஸ்ஸிங். ஐ திங்க் இஸ் அ மேன். आपका नाम क्या है? मेरा कोई नाम नहीं है. मैं अल्लाह का एक फौजी हूँ. मतलब आप इन सबको क्यों डरा रहे हो? वो अल्लाह का हुक्म है. क्या अल्लाह सबको डराएगा? मुझे भी? तुम तो अल्लाह का तोहफा हो. ये सब हमारे दुश्मन हैं. पर ये लोग तो मेरा हॉस्पिटल में इलाज करवाए और मुझे बहुत प्यार से देखे. डॉक्टर तो सब एक ही होते हैं. आप भी डॉक्टर होते तो कितना अच्छा होता. Is it? I'll tell him. Thanks a lot. ரவி, அந்த அஸ்லாம் ரெட் ஹில்ஸ் ஏரியால ஒளிஞ்சிட்டு இருக்கானா? தமிழ்நாடு போலீஸ் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. குட். நாம கூட கிளம்பலாம். சார், அவங்க கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க திரும்பி வரதுக்குள்ள நீங்க அவங்க கிட்ட பேசி காலையில வரைக்கும் டைம் வாங்கிடுங்க. We will end this drama tonight. ரெட் ஹில்ஸ் எங்க இருந்து எவ்வளவு தூரம்? 2 hours by road. If you fly?
எங்க இருக்கா? உள்ளதான் இருக்கு சார். நவாஸ், தீப்பெட்டி இருக்கா? எப்போ மொட்டை அடிச்சோம்? ஸ்டாப். கிட்ட வராத, குதிச்சிடுவேன். ஏய், முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத. வெயிட் வெயிட். என்ன சார்? கிட்ட வந்தா குதிச்சிடுவேன்னு சொல்றான். யாரும் வராதீங்க. கிட்ட வராத, குதிச்சிடுவேன். ஹே கணேஷா, நில்லு. சொல்றது கேளு. அந்த நகை திருட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் அண்ணன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீ இப்ப ராஜு எங்க இருக்கான்னு சொன்னா போதும். உன் மேல எந்த கேஸும் இல்ல. வீணா பயத்துல உயிரை விடாத. செய்யாத தப்புக்கு நீ ஏன் குதிக்க போற? உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கொஞ்சம் நினைச்சு பாரு. முன்னால வராத. ராஜு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு போதும். முன்னாடி வராத, முன்னால வராத. நான் இவ்வளவு சொல்லி வராத. என்ன அர்த்தம்? எதுக்கு பயப்படுற? நாங்க என்ன பண்ண? உன் மேல எந்த கேஸும் இல்ல கணேசா. சொன்னா கேளு. டேய், உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு டைம் இல்ல. கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா உனக்கு நல்லது. இல்லன்னா நாளைக்கு பேப்பர்ல நீ தான் ஹெட்லைன்ஸ். உன் போட்டோவோட நியூஸ் வரும். அதாவது நீ அப்ரூவரா மாறி எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டுதா. அப்படி ஒரு நியூஸ் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? பொதுவா தீவிரவாதிங்க எதிரிங்க